உங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் அந்த கண்மலையை நீங்க நம்பும் பொழுது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அநேக கிறிஸ்துவர் பாத்தீங்கன்னா ரட்சிப்புக்கு தேவன்கிட்ட வருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிருன்னா, என்னுடைய ஜபம், என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய இது அப்படின்னு சொல்லி என்ன ஆயிருது, எல்லாம் ஒரு மத சடங்காச்சாரமாய் மாற்றப்படுகிறது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, என்னுடைய வேலைதான் என்னுடைய ஆதாரம்னு போயிடுறாங்க. இப்போ நடக்கிற உலக சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எங்க யுத்தம் அங்க இது நடக்குது. ஆனா நான் சொல்றேன், இந்த சீசன் இஸ் யுவர் வண்டர்ஃபுல் சீசன். ஏன்னா நீங்க உங்களுடைய ஆதாரத்தை இந்த வேலையிலேயோ ஊழியத்திலேயோ மற்ற காரியங்களையோ வைக்கவில்லை. வானாதி வாணன், தேவாதி தேவன், கத்தாதி கத்தன் உங்களை சிருஷ்டித்த ஓ இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிறபடியினால அல்லேலூயா. ஓ விசுவாசி பதறான். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவையான காரியம் அந்த இடத்துல என்னது? தண்ணீர். அந்த கண்மலை கிடத்துல வரும் பொழுது தண்ணீர் கிடைத்தது. கல்வாரியிலே இயேசு அடிக்கப்படும் பொழுது அந்த இடத்தில் இருந்து ரத்தம் வந்தது. அது உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்தது. அந்த இடத்திலிருந்து ஆவி வெளியே வந்தது. அந்த ஆவி உங்களை நிரப்பினது. அந்த இடத்திலிருந்து அவருடைய சரீரம் பிக்கப்படும் போது தண்ணீர் வந்தது. அதனாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்கள். ஹல்லேலூயா. அப்போ எந்த இடத்துல என்னென்ன தேவையோ இந்த கண்மலை அந்த தேவைகளை சந்திக்கிறது.